எவ்வளோ வீடியோ பார்த்து பிரியாணி பண்ணாலும் உங்களுக்கு சரியாக பண்ண வரலையா, புரியலையா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஆமாங்க, வாணியம்பாடி தம் பிரியாணி ஜூஸியாகவும் உதிரியாகவும் அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இது அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் அது வந்துட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இப்போ அரிசி அளந்துக்கலாம். நான் டம்ளரில் அளக்கிறேன். அரிசி நான் 1 கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது இந்த டம்ளரில் எப்போ நான் அளந்துக்குவேன். இந்த பெரிய டம்ளரில் 2.5 டம்ளருக்கு கொஞ்சம் உள்ள நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 வாட்டி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்மளுக்கு சிக்கன். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு கைப்பிடி நிறைய, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா இலையை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதை அலசின்னு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாமல். நான் இப்போ வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக, ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை, மீடியமாக இருக்குது. இது அரை கிலோவுக்கு ஒரு 50 கிராம் கம்மியாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். ரொம்ப வெங்காயம் எடுத்துட்டாலும் பிசுப்புன்னு ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும் பிரியாணி. இதையும் நல்லா பொடியாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணால் தான் நம்ம கேஸில் செய்ய போகிறோம். அதனால தான். அதுக்கப்புறமா தக்காளி, இதே மாதிரி தான். தக்காளி 1 டம்ளர் அரிசிக்கு 3 தக்காளி. இப்போது நான் 6 தக்காளி, 1 எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால தக்காளி கொஞ்சம் எப்போவுமே அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது, தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளியில் 1 டம்ளர் அரிசிக்கு 3 தக்காளி போதும். நல்லா அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு, இப்போ நான் அகலமான ஒரு லெகன் வச்சுருக்கேன். குக்கர் இருந்தால் கூட சரி, நீங்கள் ஃபேன் டைப்பாக எடுத்துக்கோங்க. லெகனாக இருந்தாலும் அகலமாக தான் இருக்கணும். கொஞ்சம் குண்டா டைப்பெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது பிரியாணி. அதை வச்சுட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 250 கிராமு அதை சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி கூட ஒரு கைப்பிடி நல்லா பெரிய அளவாக எடுத்துக்கோங்க. அதுவே போதும். இப்போ இந்த பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சீக்ரெட் பொடி, ஒரு துண்டு பட்டை, ஒரு 10 பாதாம், 6-7 ஏலக்காய், அதே மாதிரி 6-7 லவங்கம். இதை சேர்த்துட்டு நல்லா பையன் பொடியாக தண்ணியில் ஊற வைக்கணும், அரைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணால் தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய டீஸ்பூனில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிட்டோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் பதமாக பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனும் இதில் சேர்த்துட்டு சிக்கனையும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வதங்கணும் எண்ணெயில். அப்போ தான் ரொம்பவே நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம எதுக்காக சிக்கனை அப்படியே கூட சேர்க்கலாம். எதுக்கு நம்ம வேக வச்சு சேர்க்குறோம் அப்படின்னா, சிக்கனில் ஒரு பிசுப்பு தன்மை இருக்கும். அதை நல்லா வேக வச்சிட்டோம்னா அந்த தண்ணியில் வந்துடும். அப்போது அந்த மாதிரி வதக்கும் போது சூப்பராக இருக்கும். கறியில் அப்படியே கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமல் ரைஸ் இருக்கும். இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அடி பிடிச்சிரும் பாதாம் போட்டதுனால. இப்போ நான் 1க்கு 2, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அந்த 1/2 டம்ளர் அரிசிக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். அதாவது 4 டம்ளர் தான். இந்த கறி தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் அளந்துக்குவோம். ஃபஸ்ட்டு அதை அளந்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாதா தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமன் நல்லா அரிஞ்சிட்டு, நல்லா ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போ அந்த மிளகாத்தூள் உப்பு பத்தாமல் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் நீங்கள் காரம் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஆப்ஷனல் தான். நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே கூட உங்களுக்கு கலர் வேணான்னா அதேமாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த ஃபுட் கலர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம பிரியாணி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்கோ அது இதில் இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வரும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, மினிமம் 1/2 மணி நேரம் ஊறினாலே போதும். அந்த பிரியாணி அரிசி சீக்கிரம் ஊறிடும். இப்போ அதில் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துட்டு பாருங்கள் கலந்து கொடுக்குறேன். இப்போது
மூடி போட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கொடுங்க கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு. இப்போ ஒரு 3-4 வாட்டி, அதாவது அந்த லெகனோட ஓரமாக நம்ம தோசை எப்படி திருப்புவோம் அந்த மாதிரி சைடில் ஓரம் விட்டு அந்த ஜல்லிக்கண்ணி அப்படியே நடுவில் வரணும். இதே மாதிரி தண்ணியெல்லாம் அப்படி சுண்டி வந்த உடனே நான் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். ஏற்கனவே தவா பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது இந்த அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ தூக்கி அது மேலே வச்சுட்டேன். அந்த லெகனையும் அது மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு அந்த பிளேட்டை வச்சு மேலே வச்சுட்டு சின்ன உரல் வச்சு தம் வச்சுருவேன். தான் தம்மு வந்து 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளறி கொடுங்க. மேலே வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து அடியிலேருந்து லைட்டாக அப்படியே தோசை திருப்புற மாதிரி திருப்புங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் சூப்பராக வரும். நம்ம தம்மை ஆஃப் பண்ண உடனேவும் நம்ம கலந்து கொடுத்துடக்கூடாது, ஏன்னா சாதம் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தம்மை வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். சுட சுட ஜூஸியாக உதிரியாக அப்படியே வாணியம்பாடி சிக்கன் தம் பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு பாருங்கள். இது கூட ஒரு முட்டை வச்சிட்டிங்கன்னா போதும், வெங்காயம் பச்சடி வச்சா போதும், அவ்வளோதான். சூப்பராக காலி ஆகிடும் பிரியாணி. பாருங்கள் காமிக்கிறேன் எவ்வளோ நீளமாக அரிசி வந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன கலர்னாலும் உடையாது சாதம். இந்த பதமாக நம்ம பண்ணி இறக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் உடையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் செஞ்சு அசத்துங்க. நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.